ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜோய்ஸ் ஓவர். நான் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க சொல்லிருக்கேன். நான் ஆல்ரெடி பார்த்தா செகண்ட் லைஃப் ரேங்கரோட அடுத்த சாப்டர் தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அண்ட் இந்த வீடியோ வேற லெவல் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அவங்க கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம வந்து ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. அண்ட் இதுக்கு போட்ட வீடியோல வந்து இன்னும் பார்க்கலாம் வந்து கீழே வந்து பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கா, மறக்காம அதை போய் செக் பண்ணி பாருங்க. சரி, நான் வந்து வளதான் பேச ரொம்ப இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க சொல்லி கேட்டீங்க. நான் ஆல்ரெடி பார்த்தா செகண்ட் லைஃப் ரேங்கரோட அடுத்த சாப்டர் தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அண்ட் வாங்க வீடியோல போயிட்டு ஃபுல்லா வந்து பார்க்கலாம். இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே வந்து நான் ஹீரோ தான் வந்து பேசிட்டு இருக்கிறேன். அந்த அன்சர்டனிட்டி அந்த ஜெம் வந்து எப்படி வந்து என் உடம்புல வந்து ஒர்க் ஆச்சுன்னு தெரியல. பட் அதனாலேயே வந்து என்னோட மானா வந்து ரொம்ப ஈஸியா வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுது. சரி, இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து வெளியே வரா. அதுக்கு அந்த கேரி வந்துட்டு இந்த மாதிரி வந்து நீ எல்லாம் வெளியே வராத, ஆல்ரெடி ரொம்ப இன்ஜூரா இருக்கிற, அதை நீ வந்து சரி பண்ணிக்கணும் அப்படி சொல்லி வந்துட்டு அந்த கேரி சொல்லிட்டு இருக்கிறான். பட் நம்ம ஹீரோ அது கண்டுக்காம வந்து நம்ம ஹீரோட வந்து பிளிங்கிங் ஸ்டெப் வந்து யூஸ் பண்றான். அந்த மானா பவரோட யூஸ் பண்ணும்போது வந்து பயங்கரமா இருக்குது. அதை வந்து யூஸ் பண்ணி பார்க்கும்போது கேரி யோசிக்கிறான். அண்ட் இதை பார்த்தா வந்து ப்ரொஃபஷனலா ஒரு யூஸ் பண்ற மாதிரி இருக்குது. நாங்க யூஸ் பண்ற அளவுக்கு வந்து இவனு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறான். அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து உடம்பு சரியில்லை அப்படி சொல்லி யாரா சொல்லியிருந்தாங்கன்னா இது வரைக்கும் யாருமே நம்பிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து இவன் ஃபுல்லா ரெடி ஆயிட்டான். எப்படி ரெடி ஆனான்னு தெரியல அப்படின்னு கேரி வந்து நினைச்சிட்டு இருக்கிறான். அண்ட் அப்பதான் நம்ம ஹீரோ வந்துட்டு ஃபீல் பண்றான். அதாவது இப்பதான் வந்து மானாவே ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபீல் பண்றான். ஓ, மானா யூஸ் பண்ணும்போது இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்குமா, அப்பனா வந்து என்னோட மத்த ஸ்கில் எல்லாம் மானா யூஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோல யோசிச்சுட்டு அப்படியே வந்து தாவிட்டு இருந்தது வந்து ஒரு இடத்துல வந்து நின்னுறான். சரி, ஓகே, நம்ம வந்து மிசில வந்து முடிச்சிருந்தோம். அதுக்கெல்லாம் ரிவார்ட்லாம் இன்னும் கொடுக்கவே இல்லையே. ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த பாம்போட ரிவார்டு என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து எஸ் வந்து அக்செப்ட் கொடுக்குறான். அண்ட் கொடுத்த உடனே வந்து அவனுக்கு ஒரு பிரேஸ்லெட் வந்து கிடைக்குது. அண்ட் இதோட பவர் என்னன்னா வந்து அதுக்கே தெரியல. அண்ட் இது ஒரு பிளாக் கலர் பிரேஸ்லெட் அப்படி சொல்லி போட்டுருக்குது. அண்ட் இதோட பவர் என்ன சிஸ்டம் வந்து காமிக்க மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாம இதோட கிரேட் வந்து காமிக்க மாட்டேங்குது. ஆனா இது வந்து அந்த பாம்போடைய ஒரு பிரேஸ்லெட் தான் அப்படி சொல்லி வந்து போட்டுருக்குது. ஆனா இது மத்த ஸ்கில்ல வந்து காமிக்கல. ஆனா வந்து இதுக்கு தனிப்பட்ட ஸ்கில்ஸ் சொல்லி ஒரு சில இதெல்லாம் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து சோல் ரிப்பேர் அப்படி சொல்லி ஒரு ஸ்கில் இருக்குது. அது வந்துட்டு மத்தவங்க வந்து செத்ததுக்கு அப்புறம் வந்து அவங்களோட சோலை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறது. அது மூலியமா வந்து நம்ம ஸ்கில்ல வந்து இன்னும் டெவலப் பண்ணலாம் அப்படி சொல்லி வந்து போட்டுருக்குது. அது மட்டும் இல்ல, நம்ம தனிப்பட்ட ஸ்கில்லையும் வந்து அதோட மெர்ஜ் பண்ணி வந்து யூஸ் பண்ணும்போது இன்னும் பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு அது போட்டுருக்குது. அண்ட் அடுத்தது வந்துட்டு பிளாக் பிளட் எட்ஜ்னு சொல்லி வந்து ஒன்னு இருக்குது. அது என்னன்னா வந்து ஸ்வாட்ல வந்து அந்த ஒரு ஆக்மா, அதாவது இந்த மாதிரி இறந்தவங்களோட அந்த சோல் இருக்கு பாத்தீங்களா, அது வந்துட்டு ஸ்வாட் மூலியமா யூஸ் பண்ணும்போது அதோட பவர் இன்னும் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். நம்மளோட ஸ்டெமினால இருந்து அந்த அட்டாக் பவர் வரையும் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு வேற வந்து போட்டுருக்குது. அது மட்டும் இல்ல, மத்த ஸ்கில்லாம் வந்து இப்போ வந்து ஹைடா இருக்குது. அதாவது நிறைய ஸ்கில்ஸ் இருக்குது. ஆனா அது எல்லாமே வந்து இப்ப என்னன்னே தெரியாம இருக்குது. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து ஒரு சில கொஸ்டோ இல்ல ஏதாவது வந்துட்டு அது காமிக்கும், அந்த மாதிரி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அதை முடிச்சாதான் வந்து அவனுக்கு காமிக்கும்னு சொல்லி வந்து இது போட்டிருக்குது. அப்பதான் வந்து நம்ம ஹீரோ இதை வந்து பாத்துட்டு இருக்கிறேன். அப்பனா வந்து இந்த பிரேஸ்லெட் வந்து நிறைய பவர் இருக்குன்னு நினைக்கிறேன். இதை நம்ம வந்து போட்டு பார்க்கலாம்னு சொல்லி வந்து நம்ம ஹீரோ அவன் கையில வந்து மாட்டி பார்ப்பான். மாட்டின உடனே வந்து அதுல ஒரு எனர்ஜி வருது. நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா வந்து அந்த ஒரு பிளாக் எனர்ஜியோட சேர்த்து அவனோட டிராகன் ஐஸ் வந்து யூஸ் பண்றான். யூஸ் பண்ணும்போது வந்து டிராகன் ஐஸ் வந்து பிளாக் கலர்ல ஒண்ணு மாறுது. அது வந்து பிளாக் ஐஸ்ன்னு சொல்லி போட்டுருக்குது. அது என்னென்ன பண்ணுனா நம்ம சோல்ஸ் எல்லாம் வந்து கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அண்ட் நம்ம ஹீரோ வந்து அது யூஸ் பண்ணும்போது வந்து அவன் கண்ணுக்கு எல்லாத்துக்கும் வந்து சோல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. இந்த சோல்லாம் எல்லாமே வந்துட்டு இந்த பாம்பு மூலியமா இறந்தவங்களா தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து பாத்துட்டு இருக்கிறான். சரி, இது வந்து கொண்டு பார்க்கலாமா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அவன் டேகர் எடுத்து பக்கத்துல போறான். அதுல பயந்துகிட்டு ஓடுது. பட் நம்ம ஹீரோ வந்து போய் ஒன்னு வந்து முடிச்சிடறான். முடிச்ச உடனே வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒரு சோல் வந்து கிடைச்சிருச்சு அப்படி சொல்லி நோட்டிபிகேஷன் வருது. ஓ, இப்படிதான் வந்து கலெக்ட் பண்ணுமோ, சரி இப்போ வந்து அந்த பிளாக் பிளேட் எட்ஜ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படி சொல்லி வந்து அவன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த சோலுமே வந்து கன்சியூம் ஆகல அப்படி சொல்லி வந்து நோட்டிபிகேஷன் வருது. ஓஹோ, இப்ப வந்து இதை யூஸ் பண்ணும்போது வந்து சோல் வந்து கன்சியூம் ஆகுமோ, சரி ஓகே. அண்ட் இப்ப வந்து நம்ம வந்து அட்டாக் பண்ணலாம் அப்படி சொல்லி வந்து அவன் குயிக் ஸ்டெப் வந்து வேகமா யூஸ் பண்ணி அது பக்கத்துல போயிட்டு அவன் வந்து அட்டாக் பண்றான். அட்டாக் பண்ணதுக்கு அப்புறமே வந்து அது வந்து சாம்பலா போகுது. என்ன ஆச்சுன்னா வந்து அது கர்ஸ் வந்து ஆயிருக்கு. இந்த பிளேடு வந்து இந்த டெக்னிக் வந்து யூஸ் பண்ணும்போது அதுக்கு வந்து கர்ஸ் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படி சொல்லி வந்து அந்த நோட்டிபிகேஷன்லயும் இருக்குது. அதனாலதான் வந்து கர்சாகி அப்படியே வந்து அது சாம்பலா மாறிடுச்சு. நம்ம ஹீரோ பரவாயில்லையே அப்படி சொல்லிட்டு அங்க இருக்க எல்லா சோல்ஸையும் வந்து அவன் கொண்டு கிளீன் பண்ணிடுறான். பரவாயில்லையே, இது ரொம்ப நல்லா இருக்குதே, சரி ஓகே, இந்த பவர் வந்து வேற விதமா யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு அவன் வந்து 5 சோலை கொடுத்து அப்படியே வந்து கையில ஒரு பால் மாதிரி கொண்டு வரான். அது என்ன ஆகுதுன்னா வந்து ஃபயரா மாறுது. அவன் ஃபயர் பாலோட சேர்த்து வந்து இதையும் கம்பைன் பண்றான். கம்பைன் பண்ணி அதை தூக்கி வீசும்போது அது வந்து பயங்கரமான ஒரு பிளாஸ்ட் ஏற்படுது. அண்ட் அது ஓவர் பவர்டா இருக்குதா. நம்ம ஹீரோ பார்த்துட்டு வெறும் 5 சோலுக்கே வந்து இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குதா, சூப்பர், அப்ப நம்ம எத்தனை சோல் தான் இருக்கு சொல்லி வந்து நம்ம ஹீரோ கேட்கறான். அதுக்கு இந்த சிஸ்டம் வந்து உங்களுக்கு ஒரு 150 சோல் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து அது காமிக்குது. நம்ம ஹீரோ பார்த்துட்டு பரவாயில்லையே 150 சோல் இருக்குதா, அப்ப நம்ம வந்து இது என்ன பண்ணலாம், நம்ம வந்து தனித்தனியா யூஸ் பண்ணலாமா இல்ல ஒட்டுக்கா ஒரே அட்டாக்ல யூஸ் பண்ணலாமான்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கிறான். சரி ஓகே, நமக்கு மத்த ரிவார்ட்லாம் கிடைச்சதுல, சரி அதை செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு மாஸ்டர் ஹண்டர் அப்படி சொல்லி வந்து அதை தான் வந்து செக் பண்ணி பார்க்கறான். அதுல வந்துட்டு நீங்க இனிமே வந்து மாஸ்டரை வந்து கொல்லும் போது உங்களோட இன்னும் எஃபிஷியன்ஸா வந்து கொல்ல முடியும், ஈஸியா கொல்ல முடியும் அப்படின்னு வர போட்டுருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாம வந்து உங்களுக்கு ஸ்ட்ரென்த் எஜிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதே சமயத்துல நீங்க மான்ஸ்டர் வந்து கொல்லும் பொழுது
அது வந்து 15% வந்து எப்ப வேணா வந்து வெடிக்கலாம், அதாவது ஈஸியா வந்து சாகும் அப்படி சொல்லிட்டு அந்த சிஸ்டம் வந்து நோட்டிபிகேஷன் கொடுக்குது. சரி ஓகே இது பரவாயில்லையே. அடுத்தது வந்துட்டு ஐ ஆஃப் த காப்ளின் ஐஸ் அப்படிங்கிற அதை வந்து பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம இதை வந்து அதை எடுத்து பார்க்கறோம். அதை எடுத்து பார்க்கும்போது ஒரு சில டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. இதை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது வந்துட்டு காப்ளின்ஸ்ல நம்மளை பார்த்தா பயங்கரமா கடுப்பாய் நம்மள வந்து ஈஸியா வந்து அட்டாக் பண்ண வருவாங்க, சீக்கிரமா அட்டாக் பண்ண வருவாங்க அப்படி சொல்லி போட்டு இருக்குது. பட் இது யூஸ் பண்ணும்போது நம்மளால வந்துட்டு இங்க அட்டாக் பவர் வந்து 10% இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதே மாதிரி பாய்சன் அட்டாக்கும் அதே மாதிரி கர்சியும் வந்து 15% இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படி சொல்லி வேற போட்டுருக்குதா. நம்ம ஹீரோ பார்த்துட்டு இதை நான் எப்படிதான் யூஸ் பண்றது, பட் இது யூஸ் பண்ண வந்து நல்ல எஃபிஷியன்ஸா இருக்கும். நம்மளால வந்து பாய்சனையும் அட்டாக் பண்ண முடியும், அதே சமயத்துல இந்த மாதிரி கரிசியை வந்து கொடுக்க முடியும். அப்படின்னா அது கண்டிப்பா நல்ல எஃபிஷியன்ஸா தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த பிரேஸ்லெட்டோட வந்து இது கம்பைன் அடிச்சு விட்டுறலாம். அதனால வந்து இதோட பவர் நல்லா இன்க்ரீஸ் ஆயிரும் அப்படி சொல்லி நம்ம ஹீரோ வந்து பாத்துட்டு இருக்கிறான். அண்ட் அடுத்தது வந்துட்டு அந்த 5 வித ஸ்டோன் சொல்லி வந்து ஒன்னு பார்த்தோம் பாத்தீங்களா, 5 கலர் ஸ்டோனு. அதான் வந்து நம்ம ஹீரோ வந்து பாக்குறான். அது 5 கலருங்கிறது வந்து 5 ரேசஸ் வந்து இதை மென்ஷன் பண்ணுது. இந்த காப்ளின் ஆர்க் அப்புறம் லிசார்ட்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணுது. இதெல்லாம் வந்து என்னென்ன பண்ணுனா வந்துட்டு ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு பவரை வந்து கொண்டு இருக்கும். இப்ப எப்படின்னா வந்துட்டு காப்ளின் பாத்தீங்கன்னா காப்ளினோட ஃபுட் ஒர்க், அதாவது கால் எடுத்தலாம் வந்து பயங்கர ஸ்பீடா இருக்கும். அப்புறம் லிசார்ட் வந்துட்டு நல்லா வந்து பார்க்க முடியும், ரொம்ப தூரத்துக்கு பார்க்க முடியும், நம்ம தெளிவா பார்க்க முடியும். அப்புறம் வந்து ஆர்க்குங்கிறது வந்துட்டு நம்ம காது நல்லா வந்து ஈஸியா வந்து கேட்கும், நல்லா கூர்ந்து கவனிக்க யூஸ் ஆகும். அந்த மாதிரி சொல்லி வந்து 5 வித பவர் வந்து அதுல இருக்குது. இதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோ வந்து பரவாயில்ல, இது பயங்கர பவர்ஃபுல்லா இருக்குது. அண்ட் இதெல்லாம் பார்த்தா எனக்குனே செஞ்ச வச்ச சில மாதிரி இருக்குது அப்படி சொல்லி நம்ம ஹீரோ வந்து பாத்துட்டு இருக்கிறான். அண்ட் அப்படியே கொஞ்ச நேரம் போகுது. அப்ப நம்ம ஹீரோ கேரி வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம கேரி வந்து கேட்கறா, நீ அடுத்து வந்து எஃப்ளோருக்கு போக போறியா அப்படி சொல்லி கேட்கும்போது, ஆமா நான் அங்கதான் வந்து போலான் இருக்கேன் அப்படி சொல்லி வந்துட்டு நம்ம கேரிட்ட வந்து நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப நம்ம கேரி யோசிச்சு பாக்குறான், இவனும் பார்த்தா இந்த ஸ்டெப்ஸ் வந்து ஈஸியா வந்து கத்துக்கிட்டான். அப்படி இப்ப பார்க்கும்போது எனக்கு அவன் தான் ஞாபகம் வரான்னு சொல்லி வந்து நம்ம ஹீரோட தம்பியை தான் வந்து இவன் வந்து மென்ஷன் பண்றான். எனக்கு அவன் தான் ஞாபகம் வரான் அப்படி சொல்லிட்டு, சரி ஓகே இந்த ஸ்வாட் வந்து நீ வச்சுக்கோ அப்படி சொல்லும் போது, இந்த ஸ்வாட் யாருது அப்படி சொல்லி வந்து நம்ம ஹீரோ வந்து கேட்கறான். நீ வந்து கடைசியா வந்து ஒருத்தனை மீட் பண்ண பத்தியா, அந்த 6th ரேங்க்ல ஒருத்தனை வந்து மீட் பண்ணிருப்பான் நம்ம ஹீரோ, அண்ட் அவனோட தான் இது அப்படி சொல்றான். அண்ட் இந்த சோடு வந்து ரொம்ப காஸ்ட்லியான சோடு தான். அண்ட் பார்க்கவே வந்து பயங்கரமா தெரியுது, இது வித்தா கூட நல்லா காசுக்கு போவோம், நீ ஒண்ணு வித்துரு இல்லையா வந்து நீயே வச்சுக்கோ அப்படி சொல்லி வந்து அவனும் சொல்றான். அப்ப நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறேன், இந்த சோடை வச்சு நம்ம யூஸ் பண்றதா வேலைக்கே ஆகாது, நம்மள வந்து டேகர் வச்சு தான் யூஸ் பண்ணுவோம், அதனால இதுல வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு இதை நான் விற்கத்தான் போறேன் அப்படி சொல்லி நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கிறான். அப்பதான் கேரி வந்து இந்த சோடை காமிச்சது ஒன்னு கேட்கறான். இது பார்த்தா வந்து உனக்கு என்ன தோணுது அப்படி சொல்லி நம்ம ஹீரோட்ட கேட்கும்போது, இதை பார்த்தா எனக்கு வந்து தோணலையே அப்படி சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். அண்ட் இந்த சின்னத்தை பார்த்தா உனக்கு எதுவுமே தோணல அப்படி சொல்லி நம்ம ஹீரோ கேட்கும்போது வந்து இல்ல எனக்கு தோணலையே சொல்லி நம்ம ஹீரோ சொல்லும் போது, அண்ட் இது வந்து நீ ஆல்ரெடி வந்து 6வது ஸ்குவாட் வந்து வைப் அவுட் பண்ணல, எல்லாத்தையும் கொண்டு சொன்னில, அண்ட் அவங்களும் இந்த ஒரு ஸ்குவாட சேர்ந்தவங்க தான், ஐ மீன் இந்த ஒரு டீமை சேர்ந்தவங்க தான் அப்படி சொல்லி நான் வீரட்டை சொல்றாங்க. அப்படியா, ஆமா எந்த மாதிரி ஆட்கள் அப்படி சொல்லி வந்து கேட்கும்போது, அதுக்கு அந்த கேரி சொல்றான், இவங்க வந்து ரொம்ப கொடூரமான ஆட்கள், எல்லாத்தையும் வந்து பிடிக்கிறது, எல்லாத்தையும் அடிக்கிறது அண்ட் எல்லாத்தையும் வந்து அடிமைப்படுத்துறது, இந்த மாதிரி தான் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. பட் வெளியே வந்து காமிச்சுப்பாங்க நாங்க ரொம்ப நல்லவங்க, எல்லாத்தையும் வந்து காப்பாத்துவோம் அப்படி சொல்லி வந்து காமிச்சுப்பாங்க. இந்த மாதிரிலாம் வந்து கேரி சொல்லிட்டு இருக்கும் போதே வந்து மீருக்கு அப்பதான் வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. ஒருவேளை இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சு அந்த வெள்ளை முடியும் பச்சை முடியும் சேர்ந்துக்கிட்டு, ஐ மீன் சிவப்பு முடியும் அந்த பச்சை முடியும் சேர்ந்துக்கிட்டு அந்த இடத்துக்கு போயிருப்பாங்களோ அப்படி சொல்லி நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான். ஒருவேளை போயிருந்தா கூட வந்து அவங்க கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆட்கள் தான், ஓரளவுக்கு சமாளிப்பாங்க தான், ஆனா எல்லாத்தையும் வந்து அவங்களால முடிக்க முடியாது. ஏன்னா அவங்க கில்டு வந்து ரொம்ப பெருசு, டாப் 10 கில்ட்ல வந்து ஒண்ணு, அண்ட் நிறைய பேர் இருப்பாங்க, கண்டிப்பா வந்து அவங்க ஈஸியா வந்து இவங்களை வந்து முடிச்சு விட்டுருவாங்க. பட் வந்து இன்னும் அவங்க இன்னும் சாகலின்னு நினைக்கிறேன், ஒருவேளை செத்தாலோ இல்ல டிஃபீட் ஆயிருந்தாலும் இன்னும் வந்து ரூமர்ஸ்ல வந்து பரவி இருக்கும், அந்த மாதிரி எந்த இன்ஃபர்மேஷனும் தெரியல, அதனால கண்டிப்பா வந்து அவங்களுக்கு எதுவும் ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் ஆனா இந்த ஒரு டைம்ல வந்து ரொம்ப சீரியஸான டைமா தான் இருக்கும் அப்படி நம்ம ஹீரோ வந்து பார்த்து யோசிச்சுட்டு இருக்கிறான். அண்ட் அப்ப அவங்களோட நினைப்பெல்லாம் வந்து நம்ம ஹீரோக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்குதா, வரும்போது வந்து நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான், நான் ஏன் அவங்க நினைச்சிட்டு இருக்கிறேன் அண்ட் எதுக்காக வந்து நான் இப்ப நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி யோசிக்கும் போது, அண்ட் அப்பதான் வந்து அவன் தம்பி சொன்ன விஷயம் அவனுக்கு ஞாபகம் வருது. ஆனா நீ ரொம்ப நல்லவன் தெரியும்னா, எப்பயுமே வந்து தப்பான வழிக்கு போக மாட்டேன்னு தெரியும்னா, அது வந்து இது வந்து அவன் தம்பி வந்து கடைசியா சொன்ன வார்த்தைகள் சொல்லி நம்ம ஹீரோ வந்து பாக்குறான். அப்பனா நான் வந்து ஆல்ரெடி முடிவு எடுத்துட்டேன், கண்டிப்பா வந்து போய் அவங்களை வந்து காப்பாத்த போறேன் அப்படி சொல்லி நம்ம ஹீரோ வந்து முடிவு எடுத்துட்டான். அண்ட் அப்பதான் நம்ம ஹீரோ வந்து யோசிச்சு பாக்குறான், அவன் தம்பியை வந்து கொன்னது வந்து ஒரு 3 கிங்ஸ் ஸ்வாட் அப்படி சொல்லிட்டு ஒரு 3 ஸ்வாட் தான் வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த ஹீரோட தம்பியை வந்து குத்தி கொண்டிருக்கோம். அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்வாட் வந்து லவ் அப்படி சொல்லி வந்து சொல்லி இருக்குது. அண்ட் அதே மாதிரி கடைசி ஸ்வாட் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நம்பிக்கையான ஒருத்தன் வந்து குத்தி கொண்டுட்டான் அப்படி சொல்லி வந்து நம்ம ஹீரோ வந்து பாத்துட்டு இருக்கிறான். அண்ட் அப்ப நம்ம ஹீரோ வந்து வெளியே கிளம்புறதுக்காக ரெடி ஆயிட்டான். அண்ட் அப்பதான் வந்து அந்த கேரியும் கேட்கறா, நீங்க வந்து அந்த போருக்கு அதாவது சண்டைக்கு ரெடி ஆயிட்டீங்களா அப்படி சொல்லி வந்து கேட்கறான். ஆமா அது எப்படி உங்களுக்கு தெரியும், நான் சொல்லவே இல்லை உங்ககிட்ட அப்படி சொல்லும் போது வந்துட்டு, நான் இத்தனை வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அண்ட் எனக்கு கண்டிப்பா தெரியும், உங்களை பார்த்தாவே அது தெரியுது, அண்ட் நீங்க வந்து அந்த மாதிரி சண்டைக்கு தான் வந்து போறீங்க, ஏன்னா நானும் இந்த மாதிரி வந்து பல சண்டைகளை வந்து பாத்துருக்கிறேன் அப்படி சொல்லி கேரி சொல்லிட்டு, அண்ட் என்னோட உதவிக்கு இது உங்களுக்கு தேவையா அப்படி சொல்லி வந்துட்டு ஹீரோட்ட கேட்கறா. அதுக்கு நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான், அண்ட் இவங்க வந்தாங்கன்னா ரொம்ப ஈஸியா போயிடும், அந்த ரேங்கிங்ல இருக்கக்கூடிய டாப் 10 அளவுக்கு வந்து இவங்களும் வந்து பவர்ஃபுல்லான ஆட்கள் தான், ஏன்னா வந்து ரொம்ப வருஷம் வாழ்ந்திருக்காங்க அண்ட் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அண்ட் இவங்க மட்டும் வந்தாங்கன்னா வந்து ஈஸியா அந்த எல்லாத்தையும் வந்து முடிச்சிடலாம், ஆனா வந்துட்டு உங்க ஹெல்ப் வந்து எனக்கு தேவையில்ல, ரொம்ப தேங்க்ஸ் நீங்க வந்து கேட்டதுக்கு அப்படி நம்ம ஹீரோ சொல்றான். ஏன் என்னாச்சு அப்படி சொல்லி கேட்கும்போது, நான் வந்து அவங்க 2 பேர்த்த வந்து காப்பாத்துறதுக்காக போல,
எனக்கு வந்து என்னுடைய வந்து பழியை வந்து நான் தீக்கணும். என் தம்பி வந்து கொன்னவனை வந்து நான் வந்து கொல்றதுக்காக தான் வந்து இதுக்காக நான் வந்து போறேன். அண்ட் என்னோட விஷயத்துல, அதாவது என்னுடைய அந்த பழி வாங்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்துல யாருமே வந்து தலையிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அந்த போர் ஆரம்பிச்சாலும் சரி, சண்டை ஆரம்பிச்சாலும் சரி, அது என் கையால தான் ஆரம்பிக்கணும். முடிக்கிறதா இருந்தாலும் என் கையால தான் முடியணும். அப்ப நம்ம ஹீரோ வந்து சொல்றான், சரி ஓகே. அண்ட் எனக்கு வந்து ரொம்ப நல்லாவே வந்து புரிஞ்சுது. அண்ட் நீங்க தான் இதை வந்து முடிக்கணும் ஆரம்பிக்கணும்னு பாக்குறீங்க. ஓகே, லக் எப்பயுமே வந்து உங்க சைடு இருக்கணும்னு நான் வந்து வேண்டிக்கிறேன். அப்படி சொல்லிட்டு நீங்க வந்து பாத்து போயிட்டு வாங்க அப்படின்னு நம்ம கேரியும் சொல்றான். சரி ஓகே, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து போயிட்டு இருக்கிறேன். அண்ட் அப்பதான் வந்து யோசிக்கிறான், அந்த கில்டுக்காரங்களாம் வந்து எதுக்காக வந்துட்டு ஒரு ஹியூமன் ஃபார்ம் அப்படி சொல்லிட்டு ஒன்னு வந்து எதுக்காக வந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அண்ட் அதுக்காக எதுக்காக பண்றாங்கன்னு தெரிஞ்சா வந்து நம்ம ஈஸியா அந்த கில்டையே வந்து முடிச்சு விட்டுறலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு, அண்ட் அந்த கில்ட்ல தான் வந்து என் தம்பியை கொண்டு ஒருத்தன் வந்து அங்க இருக்கிறான். அண்ட் கண்டிப்பா வந்து அவனை கொன்னே ஆகணும். அண்ட் இது ரொம்ப சீக்கிரமா வந்து இந்த வார் வேற ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது. கண்டிப்பா வந்து நான் அதை ஹேண்டில் பண்ணியே ஆகணும். அண்ட் என்ன நடந்தாலும் சரி, எல்லாத்தையும் நான் தான் முடிக்கிறேன், என் கையால முடிக்கிறேன், அதுவும் ஜஸ்ட் ஒரே நாள்ல நான் வந்து முடிக்கிறேன் அப்ப நம்ம ஹீரோ சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறேன். அண்ட் இதோட இந்த ஒரு சாப்டர் வந்து முடியுது. சரி, உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ வேற லெவல் இருந்திருக்கும். அண்ட் அதே சமயத்துல நான் அடுத்த ஒரு வீடியோ தான் இன்னும் பயங்கரமா இருக்க போகுது. இதுல ஜஸ்ட் வந்து கான்வர்சேஷன் மட்டும் தான் பெருசா போயிருக்கும். பட் அடுத்த ஒரு வீடியோ தான் ஃபைட்டிங் வந்து இருக்க போகுது. அண்ட் நம்ம ஹீரோ எப்படி போய் இந்த கில்ட வந்து ஹேண்டில் பண்ண போறாங்கிறத வந்து அடுத்த வீடியோ தான் நீங்க வந்து பார்க்க போறீங்க. அதனால கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம கண்டிப்பா வந்து பாத்துருங்க. நானும் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். அண்ட் அது வாய்ஸ் ஓவர் பெட்டரா கொடுக்க வந்து ட்ரை பண்றேன். அண்ட் இந்த வீடியோக்கு எப்படி வாய்ஸ் ஓவர் இருந்ததுன்னு வந்து கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை சொல்லி சார், நான் அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம்.